இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கு தெரியப்படுத்துகிறேன். இன்று இயேசப்பா நம்மோடு என்ன பேசுகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். கலாத்தியர் 6:2 ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம வார்த்தையில கிறிஸ்துவர்களா இருப்பது அது நன்றாக இருப்பது அல்ல. நம்ம வாழ்க்கையிலும் நடவடிக்கையிலும் தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகளின்படி நம்ம நடக்கும் பொழுது நம்ம கிறிஸ்துவ பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். கிறிஸ்துவ மார்க்கத்தை நம்ம நடக்கிறோம். கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை நாம் தொடர்கிறதாய் காணப்படுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், பாருங்க, ஒருவருடைய பாரத்தை ஒருவர் தேற்றிக் கொள்ளுங்கள் என்று கலாத்தியருக்கு பவுல் அழகாக சொல்லி ஆசீர்வாதமான தேவ வார்த்தையை கொடுக்கிறாருங்க. இன்றைக்கு கிறிஸ்து இயேசு உங்களோடு பேசி கொண்டிருக்கிற தெய்வமாய் காணப்படுகிறார். உங்க கூட இருக்கிறவங்களுடைய பாரங்கள், உங்களுடைய சபையில இருக்கிற பாரங்கள், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பாரங்கள் இல்ல, ஏதோ உங்களுக்கு முன்பாக யாரோ ஒரு பாரமா இருப்பாங்க இல்லையா? கவலையோடு இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம், போராட்டத்தோடு இருக்கலாம், வியாதியோடு இருக்கலாம், கஷ்டத்துல இருக்கலாம். இப்படிப்பட்டவர்களுக்கு நம்மனால முடிந்த நன்மையை அவர்களுக்கு செய்து அவர்களை ஆற்றி கிறிஸ்துவனுடைய வார்த்தையில நம்ம பலப்படுத்தும் பொழுது கர்த்தர் அதுல பிரியமாய் காணப்படுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, நன்மை செய்வதில் நம்ம கொஞ்சம் கூட சோர்ந்து போகக்கூடாது என்பதுதான் கர்த்தருடைய பிரயாணமா இருக்கிறதுங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவருக்கு ஒருவர் தேற்றி பலப்படுத்துங்க, அவருடைய கஷ்டங்களை ஒருவருக்கு ஒருவர் தேற்றுங்கள் என்று அந்த அன்பை கர்த்தர் நம்மளுக்கு உணரக்கூடிய ஒரு தன்மையை வைத்திருக்கிறார். இன்றைக்கு குடும்பத்துல எத்தனை பேர் நம்ம குடும்பத்திலேயே கஷ்டத்துல இருக்கலாம், கவலையில இருக்கலாம். ஆனா நம்ம குடும்பத்திலேயே நம்ம ஆறுதல் சொல்ல முடியாத சூழ்நிலையாய் காணப்படுகிறது. நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய சபையார், இப்படி அநேகன் உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக இருக்கும். ஏதோ ஒரு கோபம், ஏதோ ஒரு சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை உங்களுக்குள்ள காணப்படலாம். ஆனா இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். மகனே, மகளே, நீ என்னை தொடர வேண்டும் என்றால், நீ என் வார்த்தை கீழ்ப்படிய வேண்டும் என்றால், என்னை நீ விசுவாசிக்கிறாய் என்றால் நீ நன்மை செய், ஒருவருக்கொருவர் நீ தேற்று, பலப்படுத்து. அந்த பலப்படுத்தல் தேற்றுதல் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு ஒரு தேற்றுதலாக நான் எப்பொழுதும் இருப்பேன் என்று இயேசு கிறிஸ்து வாக்கு கிடைக்கிறார். இன்றே விசுவாசிங்க, தேற்றுங்க, பலப்படுத்துங்க. அக்கம் பக்கம் உங்களுடைய நட்பு எல்லாவற்றிலும் சிறு சிறு அன்போடு நீங்க பகிர்ந்து தேற்றும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல் கொடுத்து பலப்படுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். இன்றே விசுவாசிங்க, தொடர்ந்து விசுவாசத்தோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து செய்கிற காரியம் பெரிதா இருக்கும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நாம் ஜெபிக்கலாம்.